வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு வேர்க்கடலையில் எப்படி சுண்டல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை கடையில் விற்கும் பாருங்கள், காஞ்ச வேர்க்கடலை அந்த மாதிரி தான். அந்த வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. அந்த வேர்க்கடலையில் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வைங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை தண்ணியில் போட்டு ஊற வைங்க. நீங்கள் காலையில் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க, நல்லா ஊறிடும். அப்படி இல்லைனாலும் 2 ஹவர் ஊறினா போதும். ஈவினிங் செய்யணுன்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஊற வச்சுடுங்க. வாங்க நாம் இப்போ வேர்க்கடலையில் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஊறட்டும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா வேர்க்கடலை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா அலம்பிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். அது உங்கள் குக்கர் என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 விசில்னாலும் ஓகே. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, வேர்க்கடலையை வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வாங்க. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நாம் உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு சிவப்பு மிளகாய் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயப்பால் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கேஸ் ஸ்டவ் அமுத்திடுங்க. இப்போ நாம் தேங்காவை சூடாக இருக்கும் பேனு, இந்த ஸ்டேஜில் தேங்காவை போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வச்சிருக்க வேர்க்கடலையை அதில் போட்டுடலாம். தேங்காய் போட்டாச்சு. இப்போ வேக வச்சு வடிகட்டின வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நாம் எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேங்காய் வேணான்னா தேங்காவை நீங்கள் விட்டுடலாம். தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் தேங்காய் வேணான்றவங்க வெறுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இதுதான் வேர்க்கடலை சுண்டல். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த தேங்காய்க்கு பதில் இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னா உங்கள் வீட்டில் இட்லி பொடி, சில பொடி வகைகள் வச்சுருப்பீங்க இல்லையா, இட்லி பொடி அந்த மாதிரி பொடி வகைகள், அந்த பொடியை கூட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டவங்க 1 ஸ்பூன் போட்டு கலருனீங்கன்னா அதுவும் நல்லா ஸ்பைசியாக நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இதே கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அந்த ஒரு ஸ்பூன் அந்த பவுடரை சேர்த்து கலரி விட்டிங்கன்னா காரமான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம். இதுதான் வேர்க்கடலை சுண்டல். இதை செஞ்சு பாருங்கள். இன்னொன்று, உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த சிகப்பு மிளகாய்க்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட 1/2 ஸ்பூன் கலந்து சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.